சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே ராபிஸ் தொற்றுநோய் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைகிறார். திருமலை, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே இருக்கக்கூடிய இளவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. தறி தொழிலாளியான இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவர் வளர்த்து வந்த நாய் அப்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை கடித்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த குப்புசாமி நாயை அடிப்பதற்கு முயன்ற போது அவரையும் காலில் கடித்திருக்கிறது. இதற்காக அவர் எந்த ஒரு தடுப்பூசியோ சிகிச்சையோ எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரால் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் நாயை போன்ற ஒரு பாவனையை செய்து கொண்டிருந்திருக்கிறார். இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அங்கிருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்ட போது அவருக்கு ரேபிஸ் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குப்புசாமி இன்று சிகிச்சை பலனின்றி உயிர்ந்திருக்கிறார். இதனால இந்த ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 3 மாதங்களுக்கு முன்பு கடித்த நாய் தொல்லையால் தற்போது ரேபிஸ் நோய் பரவி தற்போது குப்புசாமி என்பவர் உயிரிழந்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருமலை.